மூலதனம் அப்படிங்கிற தன் நூலின் மூலமாக சமத்துவ பொருளாதார கோட்பாட்டை உருவாக்கி இந்த உலகத்தையே மாற்றி அமைத்தவர் கார்ல் மார்க்ஸ்ங்க. ஆனா அவருடைய சொந்த வாழ்க்கை அவ்வளவு சுகமா இல்லைங்க, அவலம் நிறைந்ததா இருந்தது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவருடைய மனைவி ஜென்னி தான் சொல்லியிருப்பாங்க, குழந்தைகள் பிறந்த பொழுது தொட்டில் வாங்குவதற்கும் காசில்லை, இறந்த பொழுது சப பெட்டி வாங்குவதற்கும் காசு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தன்னுடைய மகனை அடக்கம் செய்த அன்று இரவு கூட கார்ல் மார்க்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தாராம். மனைவி ஜென்னி கேட்டாங்களா, இந்த துக்கத்திலுமா நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டப்பதான் கார்ல் மார்க்ஸ் பதில் சொன்னாராம், நம்ம வறுமையின் காரணமா நம்ம 2 பிள்ளைகளை பறி கொடுத்துட்டோம். ஆனா உலகத்தில் இனி எந்த ஒரு குழந்தையும் வறுமையின் காரணமா இறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். இப்படி தன்னுடைய சொந்த வாழ்க்கை இவ்வளவு துயரமும் துக்கமும் நிறைந்த பொழுதும் கூட மற்றவர்களுடைய நலனை யோசித்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே இது போற்றப்பட வேண்டிய ஒன்று. நன்றி, வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்.